கடை விலங்குகளின் காதல் கதை. ஒரு சிறிய காட்டில் விலங்குகள் தங்களுக்கான ஒரு சிறிய சமுதாயத்தை உருவாக்கியிருந்தன. அந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு சிறப்பு வேலை இருந்தது. ஆந்தை அறிவு பெற்றவராக, மாடு உழைப்பாளராக மற்றும் குரங்கு பொழுதுபோக்கு கலைஞராக இருந்தது. ஒரு நாள் காட்டில் ஒரு பெரிய மழை பெய்தது. மழையால் மண்ணில் ஏராளமான பசுமை வளர்ந்தது. மான் மிகவும் மகிழ்ச்சியாக, இன்று மாலை ஒவ்வொருவரும் சேர்ந்து உல்லாசமாக கேளிக்கையாடலாம் என்று அறிவித்தது. அந்த மாலை எல்லா விலங்குகளும் பெரிய விறகு கடையின் கீழே கூடினர். குரங்கு துள்ளி குதித்து பழங்கள் கொண்டு வந்தது. ஆந்தை கதைகளைச் சொன்னது. மாடு குழாய் போன்ற ஒரு தாளத்தை உடுத்தி இசை வாசித்தது. அந்த கூட்டத்தில் ஒரு சிறிய முள்குருவி இருந்தது. அது வண்ணமிகு சிறகுகள் கொண்டது. ஆனால் பேசுவதற்கு வெட்கப்படுவது போலவும் மற்றவர்களிடம் பேச தயங்குவதும் இருந்தது. முள்குருவி அருகில் இருந்த எலியும் அதைச் சிந்தித்தது. நீ ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டது. முள்குருவி மெதுவாக, நான் மற்ற விலங்குகளைப் போல சிறப்பு வாய்ந்தது என்று நினைக்கிறேன். என்னால் மட்டும் அழகாக பறக்க முடியும், ஆனால் அதற்கென்ன என்று கவலையுடன் சொன்னது. அப்போது எல்லா விலங்குகளும் அதை அடிவடிவமாக அணுகின. ஆந்தை மெதுவாக கூறியது, ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை இருக்கிறது. நீ மட்டும் பறந்து வானத்திலிருந்து எங்களை ஆச்சரியப்படுத்த முடியும். அது சிறந்த திறமையல்லவா? முள்குருவி மகிழ்ச்சியடைந்து விறகு கடையின் மேல் பறந்து அழகாக ஒரு சுற்று போட்டது. இதை பார்த்து எல்லா விலங்குகளும் கரகோஷம் செய்தனர். அந்த நாள் முதல் முள்குருவி தன்னுடைய திறமையில் பெருமை கொண்டது. அது தனது பறவையின் திறமையை பயன்படுத்தி மற்ற விலங்குகளுக்கு உதவியது. மேலைந்த கிளைகளிலிருந்து பழங்களை கொண்டு வந்தது. மற்ற விலங்குகளை வானத்திலிருந்து கவனித்தது. இக்கதை ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கே உரிய திறமைகள் உள்ளன. அவற்றை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. ஸ்டோரி பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.